வணங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? நம்ம புலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆபத்தான விலங்குன்னு நினைக்கிறேன். ஆனா, அந்த ஆபத்தான விலங்கு பத்தி நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லிட்டோம்னா, 1973ல இந்திய அரசாங்கம் வந்து தேசிய விலங்கா புலிய அறிவிக்கிறாங்க. அப்படி அவங்க அறிவிச்சவாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் மாறுது. ஓகேங்களா? 1973ல அவங்க அறிவிச்சவாட்டி, நெறைய புலிகளுக்கான சரணாலயங்கள் அப்படிங்கிறது அதிகமான அளவுல உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சோழர்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக குடிகளான சோழர்களுடைய கொடிகள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புலி அப்படிங்கிறது வந்து இடம் பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பூனை குடும்பத்த சேர்ந்தது. இதோட அறிவியல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பந்தேரா டைகரிஸ் அப்படிங்கிறது இதோட அறிவியல் பேர். அது மட்டும் இல்லாம ஜூலை 29 வந்து பார்த்தீங்கன்னா, உலக புலிகள் தினம். எப்படி நம்ம லவ்வர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே இப்படிலாம் கொண்டாடுறோமோ, ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறோமோ, அதே மாதிரி உலக புலிகள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 7ஆம் மாதம் 29ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உலக புலிகள் தினம்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 3லேருந்து 4 பெண் புலி இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஆண் புலி வந்து தன்னோட எல்லையா வகுத்துக்கும். அது மட்டும் இல்லாம அதோடைய ஆயுசு அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம்னா, 15லேருந்து 16 வயசு அப்படிங்கிறது சராசரியான ஆயுசு. அது மட்டும் இல்லாம ஒரு சில புலிகள் அரிதா 24 வயசு வரைக்கும் கூட உயிரோட இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதோட எல்லை எப்படி வகுத்துக்கும்னா, குறைவான இரை இருந்துச்சுன்னா, அதோடைய இடத்த வந்து அதிகமான அளவு வச்சுக்கும். நெறைய இரை இருந்துச்சுன்னா, குறைவான இடத்த தன்னோட எல்லையா வகுத்துக்கும். சராசரியா 5லேருந்து 50 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் தன்னுடைய எல்லையை அதை வகுத்துக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 15 to 16 வருஷம் ஆயிடுச்சா, 2 வயசு இருக்கும்போதே அப்பா அம்மா புள்ளி என்ன பண்ணும், குட்டி புள்ளியை துரத்தி விட்றான். நீ எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சிக்கோ, உன்னோட வாழ்க்கையின்மை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு புலியோடைய உருமல் சத்தம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி புலி இருந்தாலும் சரி, அது சத்தமாக உருமும் போது அது நம்மளால அதை காது கொடுத்து கேட்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருமல் அப்படிங்கிறது அந்த புலிகிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா நேபாளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 430 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வங்காள புலி வந்து வேட்டையாடி கொண்டிருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, சாதாரணன்னு சொல்லக்கூடியது காட்டுக்குள்ள மக்களுடைய தொடர்பு வெளி உலகான நட்பு இல்லாத இந்த ஒரு காட்டுவாசி மக்களை, பழங்குடியின மக்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புலியில கிட்டத்தட்ட 95% பூனையோட டிஎன்ஏ தான் இருக்குது. புலிகிட்ட வந்து பூனைகிட்ட இல்லாதது புலிகிட்ட என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, பயங்கரமாக வேட்டையாடுறது. ஓகேங்களா? 95% பூனையோட டிஎன்ஏ தான் புலியோட உடம்புல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு எப்படி கைரேகை இருக்குதோ, அதே மாதிரி புலிக்கு கைரேகை இருக்குது. கைரேகைனா எப்படி தெரியுங்களா? அது மேலே இருக்கக்கூடிய கோடுகள் தான், அந்த வரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய கைரேகை மாதிரி. ஒரு புலிக்கு இன்னொரு புலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரேகை அப்படிங்கிறது மாறும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி வந்து எல்லா புலிகிட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வந்து நைட்டில் தான் பெரும்பாலும் வேட்டையாடும். நைட்டில் மனுஷனுக்கு தெரிகிறத விட 6% வந்து அது கண் பார்வை அதிக கூர்மையாக தெரியும் புலிக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு சராசரியாக 27 கிலோ கறி சாப்பிடும். ஓகேங்களா? நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்றானே, அதே மாதிரி புலி வந்து 27 கிலோ கறி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 புலியை சேர்ந்து ஒட்டுக்கா வேட்டைக்கு போகுதுன்னா, அதில் ஒரு புலி வேட்டையாடுறது மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதுவுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முயற்சி பண்ணி தான் அது வந்து வேட்டையாடும். அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில தான் புலிகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது காட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக தனக்கு ஏதாவது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா, தன்னோட எச்சலை நக்கியை வந்து தன்னோட காயத்தை குணப்படுத்திக்கும் புலி. அது மட்டும் இல்லாமல் சராசரியாக ஒரு புலியோட வெயிட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, 200லேருந்து 350 கிலோ வெயிட் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்குமா ஒரு புலியோட வெயிட்டு. ஓகேங்களா? ஒரு புலி குட்டி போடும்போது சராசரியாக 4 குட்டி போடும். அதில் 2 குட்டி மட்டும் தான் தப்பிச்சு இந்த உலகத்தில் வந்து எதிர்நீச்சல் அடித்து போராடும். மீதி 2 குட்டி வந்து எதிர்நீச்சல் அடிக்க முடியாமல் இறந்துடும் வளர்கிறதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புலியால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட முடியும். அதோட மூளையோட வெயிட் அப்படிங்கிறது 300 கிராம் வெயிட் இருக்குது. ஓகேங்களா? நான் இருக்கிற இடத்துல இருந்து சராசரியாக 28 அடி தூரம் அப்படிங்கிறது புலியால் ஜம்ப் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே பெரிய புலி சைபீரிய புலி, உலகத்திலேயே சின்ன புலி பாலி புலி. அந்த சின்ன பாலி புலி அப்படிங்கிறது இந்தோனேசியாவில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சொல்லுவாங்க புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு. ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாக குட்டி போடும்போது பிரசவ காலத்தில் தனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணுறோம், தான் போட்ட குட்டியை அதுவே சாப்பிட்றோம். ஆனால் இந்த புலி வந்து எவ்வளோதான் பசி எடுத்தாலும் சாப்பிடாது. ஓகேங்களா? தான் ஈன்ற குட்டியை எவ்வளோ பசி எடுத்தாலும் புலி சாப்பிடாது. ஓகேங்களா? புலி பசித்தாலும் பிள்ளையை தின்னாது அப்படின்னு சொன்ன பழமொழி தான் காலப்போக்கில் மாறி 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 புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்ற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, புலி வந்து புல்லை திங்கும். எப்போ தெரியுமா திங்கும்? தன்னோட உடம்புல குடல் புழுக்கள் உருவாகும். அந்த புழுக்களை சாகடிக்கிறதுக்கோசரம் புல் சாப்பிடும். ஏன் ஒரு சில நேரத்தில் தனக்கு நுண்சத்துக்கள் தேவைப்படுது அப்படிங்கும்போது புலி வந்து மண்ணையே கூட சாப்பிடுமா. இது வந்து உண்மை, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. புலி பசித்தாலும் புல்லை திங்காது. ஆனால் குடல் புழுக்களை நீக்கிறதுக்கு புல்லு திங்கும். உடம்புக்கு நுண்சத்துக்கள் தேவைப்பட்டால் மண்ணையும் கூட திங்கும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புலிகள் பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா, வேட்டையாட போகும்போது இறையை வேட்டையாடுறதா கழுத்தை மட்டும்தான் பிடிக்குமா. ஓகேங்களா? பெரும்பாலும் நைட்டில் மட்டும்தான் வேட்டைக்கு போகணும். அது வேட்டைக்கு போகும்போது அது மேலே கூடிய புலி மேலே கூடிய ஸ்மெல் அப்படிங்கிறது மான் குரங்குகளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுமோ இது போகும்போது சேத்துல உருண்டு பெறணுமா, யானை சாணத்தில் உருண்டு பெறலாமா.
அப்படி பெறலும்போது இதோட மேல் ஸ்கின்ல வந்து அந்த மண்ணோ அல்லது சாணியோ ஒட்டிட்டு இருக்கும்போது அந்த மாதம் தான் வெளியில் போகுமா. தந்திரமான முறையில் போய் தான் இருக்கிறத காட்டிக்காமல் போய் வேட்டையாடுமா அந்த புலி அப்படிங்கிறது. ஓகேங்களா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகளை வேட்டையாடி சாப்பிட்றதுனால சுற்றுச்சூழல் சமநிலை அப்படிங்கிறது பராமரிக்கப்படுகிறது. பொதுவாக வந்து பார்த்தோம்னா நம்ம மேலை நாடுகளில் வெட்டுக்கிளிகள் படையெடுப்புங்கிற ஒரு விஷயம் நம்மளாம் கேள்விப்பட்டோம். ஓகேங்களா. அதுக்கு என்ன காரணம், வெட்டுக்கிளிகள் படையெடுப்புக்கு என்ன காரணம், அந்த வெட்டுக்கிளிகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பறவை இனங்கள் அழிஞ்சு போனதுனால அந்த வெட்டுக்கிளிகளோட எண்ணிக்கை அதிகமாகி காட்டுக்குள்ளே இருந்து அது நாட்டுக்குள்ளாடி வந்து நம்ம விவசாய பயிர்களை எல்லாம் நாசம் செஞ்சுட்டு போயிருச்சு. ஓகேங்களா. இப்படி அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தாவர உண்ணிகளை இதை வேட்டையாடி சாப்பிட்றதுனால அந்த தாவர உண்ணிகளோட எண்ணிக்கையும் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது சுற்றுச்சூழலுடைய சமநிலையை பாதுகாக்கிறதுல புலிகளுக்கு ரொம்பவே அதிகமான பங்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 முயற்சி பண்ணுறோமா ஒரு புலி. அப்படி முயற்சி பண்ணும்போது அதில் 1 மட்டும் தான் ஜெயிக்குமா, மீதி எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடியுமா. ஒரு புலி அப்படிங்கிறது சராசரியாக 18 மணி நேரம் படுத்து தூங்குமா. பெரும்பாலும் பகலில் தூங்கிட்டு தான் இருக்குமா புலி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீச்சல் திறமை அப்படிங்கிறது அபாரமான அளவு இருக்குமா. அதோட நீச்சல் திறனை நம்ம இதுவே பண்ண முடியாதான். எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி நீச்சல் அடிச்சே போயிடுமா. அந்தளவுக்கு திறமை மிகுந்த விலங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புலி. புலியை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.